தொழிலாளர் விரோத சட்டங்களை ரத்து செய்யறது, வேலை வாய்ப்பின்மையை களையிறது இப்படின்னு 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் நாளை, அதாவது ஜூலை 9ஆம் தேதி நாடு முழுவதும் பந்த் அறிவிக்கப்பட்டிருக்கு. சுமார் 13 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த முழு அடைப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தோமுசா, ஏஐசிடியு இந்த மாதிரி 13 சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தொழிலாளர் விரோத சட்டங்களை மத்திய அரசு இயற்றி இருக்குது. அந்த சட்டங்களை ரத்து செய்யணும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க பாஜக அரசு. ஆனா இதுவரைக்கும் அது மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யல. அதனால வேலை வாய்ப்பு இல்லாத விஷயத்த களையணும். அதாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம ஓய்வூதிய பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை இந்த தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த தொழிற்சங்கங்களோட போராட்டத்தினால தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 13 சங்கங்கள்ல இருக்கிற தொழிலாளர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ரயில் சேவை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேருந்து சேவை பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டோக்களும் இதாகும். அதே மாதிரி வங்கி சேவை முடங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரி இந்த சங்கங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்கிறதுனால அரசு பள்ளிகள் இயங்குறது கொஞ்சம் பாதிக்கப்படும். அதே மாதிரி அரசு அலுவலகங்கள்லையும் பணிகள் பாதிக்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இதுல பாத்தீங்கன்னா லாரி ஓட்டுநர்கள், லாரி தொழிற்சங்கங்களும் இணைகிறாங்க. அப்படிங்கறதுனால நாடு முழுவதும் இந்த சரக்குகள் கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ ஜூலை 9ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அன்று நாடு முழுவதும் பந்த் அறிவிக்கப்பட்டதுனால பெரும்பாலான பணிகள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தமிழ்நாடு அரசோட அனுமதின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசோட ஆதரவோட இந்த பந்த் நடக்கிறதுனால பெரும்பாலான பணிகள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நாளைக்கு ஏதாவது முக்கியமான பணிகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது சார்ந்து அரசு அலுவலகங்கள் போறது, இல்ல ஒரு வெளியூர் ஒரு பெரிய நீண்ட பயணம் போறது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பணிகள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை திட்டமிட்டு மாத்தி வச்சுக்கிறங்க. ஏன்னா இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இதை வச்சுக்கிறங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.